மார்க்கெட்டு போனோம் இல்லைங்களா, வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வாழைப்பழம், பையனுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பையனுக்கு வாங்கியாச்சு. பையனுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுக்கும் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் காயாகவே பார்த்துருக்காங்க. அப்போ தானே ஒரு 2-3 நாளைக்காவது வரும். அடிக்கிற வெயிலுக்கு இல்லைனா தாங்காது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் காயாக பார்த்து வாங்கிட்டாங்க வாழைப்பழம். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, போனதில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு நானும் கொஞ்சம் செலவு வச்சுட்டேன். செருப்பு ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். ரீசன் என்னென்னா, பையனை ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காரு இல்லையா, இந்த சைடு வீட்டை சுற்றி தான் போகணும். ஸோ அதுக்கு சிம்பிளாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், வேகமாக போயிட்டு நடக்க. அந்த ரூட்டுக்கு இந்த செருப்பு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் கடைக்கு எங்கேயாவது போனோம்னா வீட்டாண்ட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்திருக்கேன். இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 250. ஸோ இது நான் எடுத்திருக்கேன். பையனுக்கு வந்துட்டு அவர் ஸ்கூல் போகிறாரு இல்லையா, அவருக்கு இது எடுத்திருக்காங்க. ஸோ செருப்பு ஷாப்பில் போயிட்டு செருப்பு பார்த்திங்கன்னா 2 ஜோடி எடுத்திருக்கோம். எனக்கும் பையனுக்கும் மட்டும்தான் எடுத்தோம். ஹஸ்பண்டுக்கு இருக்குது, அதனால் வேண்டான்னுட்டாங்க. அப்புறம் ட்ரெஸ் ஷாப்புக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கே என்னென்ன எடுத்திருக்கோன்னு பாருங்கள். இது அந்த கடையோட இது கொடுத்துருக்காங்க. கட்டைப்பை நமக்கு ரேஷனுக்கு யூஸ் ஆகும். கட்டைப்பை பார்த்தாவே நமக்கு ரேஷன் ஞாபகம் தான் வரும். ஸோ கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, அது காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இது எனக்கு உள்ள சொருவி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டேன் ஒரு வழியாக. எனக்கு பிடிச்ச கலரு பிளாக் கலரில் ஸ்கர்ட் எடுத்துருக்கேன். லென்த்து பாருங்கள், ஃபுல் லென்த்து தான். எனக்கு லென்த்து வேணும், ஆஃப் எடுக்க மாட்டேன், எப்போவுமே நான் ஃபுல்லு தான் எடுப்பேன். ஸோ 1க்கு 2 எடுத்தாச்சு ஸ்கர்ட்டு. நான் ஸ்கர்ட் யூஸ் பண்ணுவேன் 3/4 பனியனு, டிஷர்ட்டு, ஷர்ட்ஸு, ஆஃப் சைஸ் மிடி, அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் இந்த ஜெனரேஷன் நான். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு மேக்ஸி வந்துட்டு ரேர் தான், பிடிக்கவே பிடிக்காது. பட் வேறு ஆப்ஷன் இல்லை, இப்போ பாப்பா இருக்கிறதுனால அதை நான் போடுறேன். பட் நான் வந்துட்டு மேக்ஸிமம் பனியனு, ஸ்கர்ட்டு, 3/4 ஷர்ட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேனே. மேக்ஸிமம் நான் ரேரு தான். அதோட கொஞ்சம் டாப்ஸும் எடுத்திருக்கேன் நான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 4 டாப் எடுத்திருக்கேன். அதிகமாக நான் வந்து ட்ரெஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலை, ஏன்னா ப்ரெக்னன்சி, டெலிவரி, ஸோ அதனால் கொஞ்சம் பாடி என்னது சொல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகுறது, வெயிட்டு கூடுறதெல்லாம் இருக்குது. இனி தான் ப்ராப்பராக வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் இல்லையா, அப்போ நம்ம போகிறோன்னும்போது ஸோ கொஞ்சம் டாப்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 டாப் எடுத்துட்டேன் நான். வெறும் டாப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள் செலெக்ஷன்ஸ் எல்லாம். இது அடுத்தது மொத்தம் 4 டாப் எடுத்திருக்கேன் நான். இனிமேல் தான் இது வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி என்கிட்ட மிஷினும் இருக்குது, எனக்கு டெய்லரிங் தெரியும். ஸோ கையெல்லாம் வந்துட்டு நான் பிடிச்சிருவேன், கை இடுப்பு சைஸ் இதெல்லாம் நான் பிடிச்சிருவேன். இதெல்லாம் ரேட் பார்த்திங்கன்னா 500க்குள்ளே தான் இருக்கும். ரேட்டு காட்டுறேன், 380 ரூபா. எந்த அமௌண்ட்டில் தான் பார்த்தேன், ஏன்னா நம்ம ரெகுலர் யூசேஜுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து கிராண்டாக வேணும்னா கூட எடுத்துக்கோ சொன்னாங்க. பட் நான் 500க்கு மேலே தாண்டவே மாட்டேன், நான் காலை நின்றுட்டேன். ஸோ இந்த அமௌண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த அமௌண்ட்டில் 3 எடுத்துட்டேன் நான், அவ்வளோதான் என்னோடய ஷாப்பிங் இது. இதுக்கப்புறம் இது வந்துட்டு என் பையனோட ஷாப்பிங். இது பையனுக்காக ஸ்கூல் போகிறாரு இல்லையா, அதனால் எடுத்தது. இதெல்லாம் ஒரு 5-6 நாள் வைப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவருக்கு வேணும் புதுசாக எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 2
3 4 5 6 எல்லாமே ரேட்டு ஓகே தான். இதுதான் பையனுக்காக எடுத்த ட்ரெஸ்ஸு, ஸ்கூலுக்காக பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து ஹஸ்பண்டோடது. 2 டிஷர்ட் மட்டும் தான் அவங்க எடுத்தாங்க, வேறு எதுவும் எடுக்கல ஆஃபீஸ் போகிறதுக்கு. இதுவே சைஸ் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு டவுட்டில் எடுத்திருக்காங்க. இல்லைனா ரிட்டர்ன் பண்ணிடலாமா எப்படின்ட்டு. பட் ரிட்டர்ன்லாம் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக இருந்துச்சுனாலும் போடுவாங்க, கரெக்டாக இல்லைனாலும் வச்சுருவாங்க. ஸோ அவங்க 2 எடுத்துட்டாங்க. நான் ஒரு 4 டாப் எடுத்துட்டேன், ஒரு 2 ஸ்கர்ட் எடுத்துட்டேன். பையனுக்கு மட்டும் ஒரு டிஷர்ட்ஸ் எடுத்தாச்சு. இதுதான் ட்ரெஸ் ஷாப்பில் நாங்கள் பண்ண பெரிய ஷாப்பிங். தீபாவளி ஷாப்பிங் ஆல்சோ இதுலேயே முடிஞ்சு போச்சு எங்களுக்கு. நான் சொல்லிடுறேன் இல்லைங்களா, தக்காளி தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ தக்காளி வாங்கியாச்சு. நாட்டு தக்காளி வாங்கியிருக்காங்க, அதோட பச்சை பட்டாணி. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக சப்பாத்தி பூரி இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா விடும். ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ பச்சை பட்டாணியும் வாங்கிட்டாங்க. இது ஆனால் இது எடுக்கக்கூடாது, உண்மையிலே இதில் ஃபுல்லாக கலரு கெமிக்கல் தான் இருக்கும். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுதான் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி. அடியில் எலுமிச்சப்பழமும் இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இது வந்து ஹஸ்பண்ட் வந்து எடுக்கிறாங்க. காலையிலே நைட்டு 2 வேளையுமே வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. ஸோ அவர் வெயிட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவருக்காக லெமனு. ஃபஸ்ட்டெல்லாம் நானும் எடுத்துகிட்டு இருந்தேன், பட் இப்போ எடுக்கிறதில்ல, ப்ராப்பராக எதுவுமே பண்ணுறதில்ல. கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதனால் நமக்கான டைம் ஒதுக்கிக்க முடியல. இதுதான் காய்கறி. ஆனால் வாங்க போனது தக்காளி. சரி, அப்படியே ஒரு 2-3 ஐட்டம் எக்ஸ்ட்ரா. எப்போவுமே நம்ம அப்படி தானே, ஒன்று சொல்லிவிட்டு ஒரு 2 எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வருவோம் இல்லையா. இவ்வளோ தான் வெஜிடபிள்ஸ்.